டிப்ஸ் ஷேர் பண்ணோம். யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ணிட்டு போட்டதில்லை இது வரைக்கும். உளுத்தம் பருப்பு இருக்குல்ல, இட்லி தோசை மாவு அரைப்பீங்களா, உளுந்து எடுத்து மிக்சியில் அரைச்சிருங்க. அப்ளை பண்ண ஒரே டைம்லேயே உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக மாறணும், நீங்கள் எந்த மேக்கப்பும் போடாமலேயே போட்ட மாதிரி காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்காக வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா க்ரீமாக கூட நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம். செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. என்னுடைய நெக்குக்கும் என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். நான் ஒரே ஒரு டைம், அதாவது வீடியோக்காக நான் போட்டுட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு தான் உங்கள்ட்ட வந்து நின்று காட்டுறேன். எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது பாருங்கள் ஃபேஸு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. வெறும் 20 மினிட்ஸ் மட்டும் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து சூப்பராக நான் உங்களுக்கு முன்னாடி தான் தொடச்சி காட்டியிருக்கேன். சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது எல்லாமே உள்ளே இருக்குது. வீடியோ போய் கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற கலரை விட ஒரு 2 ஷேட் 3 ஷேட் கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் ஒரே டைம்லேயே. அதுவும் அவ்வளோ சூப்பரான ஃபேஸ் பேக் இது. இதை நீங்கள் வந்து ஒரு 10 டேஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம். கெட்டு போகாதுங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, உளுந்து தாங்க. நம்ம இட்லி தோசைக்கெலாம் ஊற வைப்போம்ல, அந்த உளுந்து தான் எடுத்திருக்கோம். இந்த உளுந்து வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக்கி கொடுக்குது. அது மட்டும் இல்லை, வயசை வந்து குறைச்சி நம்மளை வந்து இளமையாக வைக்கிறதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணுதுங்க. சுருக்கங்களை நீக்கி தருது. அதனால தான் நம்ம இந்த உளுந்து எடுத்திருக்கோம். இப்போ இந்த உளுந்தை வந்து நம்ம அப்படியே பயன்படுத்தாமல் இதில் நல்லா தண்ணி ஊற்றி இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக ஏதாவது டஸ்ட் இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்க போகிறது கிடையாது. அதுக்காக தான் நான் முன்னாடியே வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி. இப்போ நம்ம இது கூட வந்து 2 பொருள்கள் நம்ம சேர்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஊற வச்ச பாதாம் தாங்க எடுத்து இதில் வந்து சேர்க்க போகிறோம். ஒரு 5 பாதாம் மட்டும் ஆல்ரெடி நான் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டு எடுத்து நான் வந்து உளுந்து கூட சேர்த்துக்கிட்டேன். 5 பாதாம் தான் எடுத்திருக்கேன். இது கூட வந்து நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா, மில்க் தாங்க. அதாவது பசும்பால் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பசும்பால் யூஸ் பண்ணி இந்த பேக்கை வந்து ரெடி பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பசும்பால் இதில் சேர்த்துட்டு நம்ம ஒரு பவுல் போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறினாலே உங்களுக்கு போதும். உளுந்து நல்லா இந்த பசும்பாலில் ஊறிடும். இப்போ அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம எடுத்தாச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு அப்படின்னு. ஆல்ரெடி பாதாம் வந்து கொஞ்சம் நேரம் நான் தண்ணியில் ஊற வச்சதுனால இப்போ நம்ம பாதி நேரம் வந்து பாலில் ஊற வச்சாச்சு. அதனால் சீக்கிரம் 2மே ஊறிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த பாலே இல்லாமல் நம்ம வடிகட்டி இந்த உளுந்தையும் பாதாமையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க மிக்ஸி ஜாரில். இந்த பாதாம் அப்படி தாங்க நம்ம ஃபேஸுக்கு நல்ல ஒரு அதாவது பிரைட்னஸை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம ஃபேஸை வந்து நல்லா இளமையாக வச்சுக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நல்ல நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ஷைனிங்காக இருக்கும் இந்த பாதாம் யூஸ் பண்ணால். இப்போ நம்ம எல்லாத்தையும் வடிகட்டிட்டு எடுத்துட்டோங்க. இப்போ நம்ம பால் ஊற்றாமல் இதை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் குறைன்னு அரைச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த பாலை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அரைக்கிறதுக்கு பால் பத்தலை அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சம் நீங்கள் பாலையே ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பால் அதில் ஊற்றிட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு தாங்க எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு தோலெல்லாம் ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி தோல் எல்லாமே பீல் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம இதுக்கு வந்து பயன்படுத்த போகிறோம். இந்த அளவுக்கு நமக்கு உருளைக்கிழங்கு தேவையில்லை. இது ரொம்ப பெருசு தான். இதில் பாதி அளவு உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இந்த உருளைக்கிழங்கு நம்ம ஃபேஸை எந்த அளவுக்கு நல்லா ஒரு பிரைட்டாக்கி கொடுக்கும், டேனெல்லாம் இருந்தால் எப்படி ரிமூவ் பண்ணும் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது. இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா தோலெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக ஒரு 1/2 உருளைக்கிழங்கு மட்டும் கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு மிக்சியில் அரைப்படும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா துருவி கூட எடுத்துக்கலாம். அதனால் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம மிக்ஸி ஜார்லேயே ஆட் பண்ணிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் நம்ம உளுந்து சேர்த்துருக்கோம், அடுத்து பாதாம் சேர்த்துட்டோம், அடுத்து வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக அரைபட்டுரும். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. ஆனாலும் உங்களுக்கு வந்து நைஸாக வந்து அரைபட்டு கண்டிப்பாக வராதுங்க. இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்க தான் செய்யும். அதனால் இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆக தான் செய்யும் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு. நம்ம கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டீல் வடிகட்டியாக வச்சு இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நம்ம இந்த பிளாஸ்டிக்லாம் வடிகட்டி இருக்கும் பார்த்திங்களா, அதிலலாம் வடித்தோம்னா கண்டிப்பாக வடியாது. அதனால் இந்த மாதிரி ஸ்டீல் வடிகட்டில் வடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நல்லா வடிஞ்சு வந்துடும். கொஞ்சம் நல்லா நம்ம அரைச்சா தான் திப்பி திப்பியாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நல்ல சாஃப்டான ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் நமக்கு இது வந்து வடிஞ்சு வரும். நமக்கு ஃபுல்லாக நம்ம வடித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த திப்பியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் ஃபேஸில் அப்பயே ஸ்க்ரப் மாதிரி கூட உங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கை வந்து நீங்கள் துருவி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அரைப்பட்டுரும். நம்ம வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணதுனால கொஞ்சம் திப்பி திப்பியாக அப்படியே இருக்குது பாருங்கள். முழுசாகவே இருக்குது உருளைக்கிழங்கு. அப்படியே உங்களுக்கு பால் யூஸ் பண்ண யோசிச்சிங்க முடியலை, அதாவது ஒரு சிலருக்கு வந்து பிம்பிள்ஸ் இருந்தால் பால் யூஸ் பண்ணுறதுக்கு யோசிப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் இதில் வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. பால் வேணான்னு நினைக்கிறவங்க ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இப்போ நம்ம ஃபுல்லாக வடிகட்டி எடுத்தாச்சு. நமக்கு பாருங்கள், நல்லா பார்க்குறதுக்கே நல்ல க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள். கடையிலலாம் நமக்கு சேல் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் சூப்பராக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு பொருளை சேர்த்துக்கலாம். அது என்னென்னா ஆலோவேரா ஜெல் தாங்க. நல்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் ஆலோவேரா ஜெல் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்க ஆலோவேரா ஜெல்லை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. அதனால் எந்த தவறும் கிடையாது. என்ன உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுனால தாராளமாக நம்ம வீட்டில் இருக்க நேச்சுரல் ஆலோவேராவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. எந்த அளவுக்கு நல்லா பஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து ஒரு முக்கியமான இன்னொரு பொருளை வந்து சேர்க்க போகிறோங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு இந்த ஃபேஸ் பேக்குக்கு. அது என்ன அப்படின்னா காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன் நாம் இந்த பேக்கில் வந்து காஃபி பவுடர் சேர்க்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் உளுந்து சேர்த்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் ஃபேஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். வாஷ் பண்ணும்பொழுது ரொம்ப அப்படியே மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் இந்த காஃபி பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது அந்த ஃபீல் எதுவுமே இருக்காது. நீங்கள் நார்மலாக உங்கள் ஃபேஸில் வந்து க்ரீம் அப்ளை பண்ண மாதிரியே இருக்கும். வாஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம ஃபேஸில் எவ்வளோ தான் டேன் இருந்தாலும் ஒரு நொடியில் சூப்பராக கிளியர் பண்ணி கொடுத்துரும். அவ்வளோ சூப்பராக நம்ம ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் மார்க்ஸ் இருந்தால் கூட சரி, அல்லது ரொம்ப டேன் ஆகி அங்கங்கே இருந்தாலும் அதையும் கிளியர் பண்ணிடும். கருவளையங்கள் இருந்தாலும் அதையும் சூப்பராக க்ளீன் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து நல்லா சாஃப்டாக சஃப்லாக கொடுக்கும். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதை க்ரீம் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம், ஃபேஸ் பேக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் உங்களுக்கு நான் ஷார்ட்டாக அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபேஸை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் இந்த க்ரீம்லேருந்து கொஞ்சமாக எடுத்து என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்படியே எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு 10 டேஸுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு இதை யூஸ் பண்ண போகிறோம். இந்த 10 டேஸ் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக உங்கள் ஃபேஸ் வந்து மாறிடும். 10 நாளில் உங்கள் முகமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாகிடும். கருவளையங்கள் இருந்தால் கூட அதை கூட நல்லா கிளியர் பண்ணிடும். தாராளமாக நீங்கள் கண்ணை சுற்றி கூட இந்த ஃபேஸ் பேக்கை வந்து அப்ளை பண்ணலாம். சுருக்கங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா கூட இது தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது
10 நாளில் உங்கள் சுருக்கங்கள்லாம் நீங்கி உங்கள் ஃபேஸ் நல்லா இளமையாக காட்டுங்க. அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நம்ம 10லேருந்து 20 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டோம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் ஃபேஸை வந்து உங்களுக்கு முன்னாடியே நான் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு கிளியர் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு என் ஃபேஸ் பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட்டாக மாறி இருக்கு. எந்த லைட் வெளிச்சமும் உங்களுக்கு இல்லை. நான் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க லைட்டில் தான் நான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். என் ஃபேஸ் எந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாக மாறி இருக்குது. பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் என்னுடைய ஃபேஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக நம்ம எல்லாமே தொடச்சி க்ளீனாக கிளியர் பண்ணியாச்சு. இப்போ ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேக்கப் போட்ட மாதிரி இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. தொட்டு பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நெக்குக்கும் என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். அவ்வளோ அருமையான ஒரு ஃபேஸ் பேக் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். டாடா, see you, bye bye. நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.